வணக்கம் நண்பர்களே. அனுரா ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி தேசிய அபிவிருத்தி வங்கியின் பண மோசடி. 13.2 பில்லியன் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டது. நீங்கள் எல்லாரும் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள். நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு பண மோசடி. அந்த 13.2 பில்லியன் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டது என்று சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்த ஒரு இயக்குனர் ரங்கா ராஜபக்ச அவர்கள் இன்று கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்று எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவருடைய வீட்டிலேயே பின்பளவு பகுதியில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவருடைய உடலில் வெட்டு காயங்கள் இருந்ததாக செய்திகள் இப்போ சொல்லப்படுது. உண்மையில் ஒரு விசில் ப்ளோவராக தான் அந்த நபரை நாங்கள் பார்க்கணும். ரங்க ராஜபக்சவை என்ற ஒரு தேசிய அபிவிருத்தி வங்கியில் நடந்த ஒரு நிதி மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர், போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டவர். அதன் பின்பு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் அவர் இன்று உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். உண்மையில் இலங்கையின் நிதி நிலைமை இப்போ முன்பு இருந்ததை விட மோசடியாக போய் கொண்டிருக்கான்ற கேள்வியை இதில் நாங்கள் பார்க்கணும். 2022 ஆண்டுக்கு முதல் இருந்ததை விட இப்போ நிதி நிலைமை மோசமாக போய் கொண்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார். இலங்கை சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து 2025 ஆண்டு வரை இலங்கையினுடைய மொத்த கடன் 28 ட்ரில்லியன் ரூபாய்கள். இந்த அனுரா ஆட்சி பதவிக்கேற்றதுக்கு பிறகு இந்த 17 மாதங்களில் அந்த 28 ட்ரில்லியன் ரூபாய் கடன் இப்போ 32 ட்ரில்லியனாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் ரூபாய்கள் இந்த 1.5 வருட காலங்களில் கடன் ஏறி இருக்கு. இப்போ நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், அந்த கடன் ஏறி இருக்கிறது நாட்டின் அபிவிருத்தியை கூட்டியிருக்கான்னு பார்க்கணும். இந்த கடன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், இதோ இந்த இவ்வளவு ரோட் போட்டிருக்கிறேன், இல்லை இவ்வளவு பில்டிங் கட்டியிருக்கிறேன் என்று ஏதாவது காட்டுறதுக்கு ஏதாவது இருக்காண்டால் இல்லை. இப்போ நான் இதை பற்றி கதை கேட்க உங்களுடைய முகம் கொஞ்சம் கோபமாக வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா இதில்? நான் இல்லை, நீங்கள் இப்போ சொல்லியிருக்கதான் நானும் யோசிக்கிறேன். எங்கே போனது மிச்சம் விலகா இன்னும் கடன் கூடியிருக்குன்னு தான் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்கள்ட நாட்டில் நடந்த இயற்கை பேரழிவுகள் 2 இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த அனுரா ஆட்சியிலேயே 2 பேரழிவிடர்கள் வந்தது. வெள்ளப்பெருக்கு ஒருக்கா வந்தது, மேலநாடுகள், அதுகள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரம் அனுரா சில நேரங்களில் கொடுக்குற மானியங்கள் கொஞ்சம் கூட கொடுக்குறாரு எல்லாருக்கும். இல்லை அதற்கும் பணம் போயிருக்கலாம். சரி, அந்த விஷயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அனுராண்ட தனிப்பட்ட நேர்மையை நான் இதில் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முன்பு இருந்ததை விட இலங்கையின் நிதி நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. இப்போ 2028 ஆண்டு IMF கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. அதாவது திருப்பி கடன் கொடுக்கும் நிலை. அந்த சமயத்தில் இலங்கையின் பொருளாதார நிலை அந்த கடனை சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கா? ஏனென்றால் இப்பொழுது அபிவிருத்தி சம்பந்தமான எதுவுமே இலங்கையில் இல்லை. ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்கள் கட்டுவதும் அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஷாப்பிங் சென்டர்கள் துறப்பதும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள், அல்லது வெளிநாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் போய் அங்கே வியாபாரம் ஆரம்பிப்பதும் வீடுகள் கட்டுவதுமாக இருக்கிறார்களே ஒழிய, அல்லது அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது முழுக்க வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் அங்கே ஈடுபடுது. உள்ளூர், அதாவது இலங்கையில் இருக்கிறவர்கள் இதே அளவு முதலீடு செய்து ஏதாவது செய்கிறார்கள் இல்லை. அப்போ பணம் எங்கே இலங்கையில் உருவாகிற பணம் எங்கே போகுதுன்னா அது வெளிநாட்டுக்கு திரும்பி போகுது. இப்போ நான் சொல்கிறேன், வெளிநாட்டுக்காரர் முதலீடு செய்து இலங்கையில் லாபத்தை எடுத்து அவர்கள் வெளிநாட்டுக்கு தான் கொண்டு போகிறார். அப்போ இது இலங்கையின் அபிவிருத்தியை மேலோங்க செய்யுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த பொருட்காண்ட விலை மிகவும் அதிகமாக கொண்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லை. இப்போ பொதுவாக உலகம் முழுக்க இருக்கிற இளைய தலைமுறைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வந்தாலும் இலங்கையில் அந்த பொருளாதார பிரச்சனையை பலர் எதிர்நோக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த 13.2 பில்லியன் ரூபாய்கள் ஒரு மிக சர்வசாதாரணமாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஹேக்கர்ஸால் களவாடப்பட்டதாக சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் வங்கி கணக்குகளில் பிழையான ஐடியாக்களில் களவாடினதாக சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு தேசிய அபிவிருத்தி வங்கி, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், இது ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனம். இப்போ நாங்கள் ஒரு பேங்கில் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் செய்கிறதுண்டா கூட எங்களுக்கு ஓடிபி வரும். அப்படி வரும், ஓடிபி வரும், பேங்க் ஆத்தரைஸ் பண்ணணும். இப்படியான பல கேள்விகள். இப்போ நாங்கள் எங்களோட சொந்த காசு எடுக்கிறதுக்கே பல கேள்விகளை பேங்கில் சந்திச்சு தான். அது நல்ல விஷயம் தான். அப்படி இருக்க ஒரு சர்வசாதாரணமாக
13 பில்லியன் ரூபாயில் போயிருக்கு. இது நீங்கள் இப்போ சொல்லிக்க விளங்கு நிதி மோசடிகள் நடக்கிறது இங்கேயும் அநேகமான வெளிநாடுகளில் நிதி மோசடி வாரது. ஓகே, நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் அந்த இந்த கட்டின காசு திருப்பி கொடுக்கணும் 2008 அன்னைக்கு 2020 அனுராக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி தான். அனுராக்கு தெரியாமல் இருக்காங்க, அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாமே. இப்போ இவரால் ஏனண்டா அவ்வளவு அழிவுகளை இலங்கை சந்திச்சு கொண்டே இருக்குது. அதே நேரம் இப்போ வர இந்த பிரச்சனையால் எண்ணெய் விலையும் கூடிக்கொண்டு போகுது. அது ஒரு பெரிய ஆடி. அது நேரம் சுற்றுலா பயணிகளோட வருகை எவ்வளவோ குறைஞ்சி கொண்டு போகுது. என்னடா ஃப்ளைட்டின் போக்குவரத்து, விமான போக்குவரத்துகள் ஓட தொடங்கினாலும் பாதுகாப்பு என்றாலும் எதிர்பார்த்த அளவு மக்கள்கிட்ட அந்த இது இல்லை. விமான டிக்கெட்டுகளின் விலையே கூடிக்கொண்டிருக்கு. பல விமான நிறுவனங்கள் வந்து தங்களோட ஃப்ளைட்டுகளை கேன்சல் பண்ணுது. ஏனென்றால் விமானத்துக்கு தேவையான எரிபொருள் இல்லாத நிலைமையில் வளைகுடா யுத்தம் வந்து பெரிதாகி கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. என்னென்றால் இது பொருளாதார பிரச்சனை கிட்டத்தட்ட கோவிட் டைமில் வந்தது போல் ஒரு பொருளாதார சிக்கல் வந்து திரும்ப வரப்போகுது, உலகம் முழுக்க வரப்போகுது. அதில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது இலங்கை போன்ற நாடுகள் என்ற சுற்றுலா பயணத்துறையை நம்பி இருக்கிறது. அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து இன்னும் நிதி நெருக்கடியை இலங்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படியான சமயத்தில் இலங்கை அரசு தலைமைத்துவம் வந்து உறுதியான முடிவுகளை எடுக்குதா, உறுதியான நிரந்தரமான ஒரு தீர்வை. இப்போ ஒரு ரோட் போடுறது ஒரு முதலீடு, பயண நேரத்தை குறைக்கிறது, அது ஒரு முதலீடு. அது திரும்ப நாட்டுக்கு நன்மையை தான் தரும். அது மாதிரி கட்டிடங்கள், பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டிகள், இது எல்லாமே முதலீடு. அப்படியான முதலீடுகளில் அனுரா அரசாங்கம் கவனம் செலுத்துதான்ற ஒரு கேள்வியை கேட்கணும். அதை இந்த தலைவர்கள் எதிர்கட்சிகளும் கேட்குறார்கள் இல்லை, தலைவர்களும் கேட்குறார்கள் இல்லை, பத்திரிகையாளர்களும் கேட்குறார்கள் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த அரசாங்கம் நல்லது செய்ய வேணும்னு நினைக்குது. ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. உண்மையிலே இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த நேர்மை மட்டும் போதுமா? இருக்கும் பொழுது இருந்த நிலைமையை விட ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது அது ஒரு வித்தியாசமான என்வாயன்மெண்ட். பல பிரச்சனைகளை அந்த அனுரா அரசாங்கம் சந்திச்சு கொண்டிருக்கு. நேர்மை மட்டும் போதாது. நேர்மையும் சாணக்கியமும் தேவை, விவேகமும் தேவை. இப்போ வளைகுடா போகிறோம், இப்போ உதவி செய்யலை. அதே மாதிரி இப்போ வெப்பம், நான் உலகம் முழுக்க வெப்பமயமாதல் நடந்து கொண்டிருக்கு. அதில் முக்கியமாக ஒன்று எல் நீனோன்னு சொல்லி ஒரு வெப்பம் வந்து வளைகுடா பகுதிகளில் பசிபிக் கடல் பகுதிகளில் உருவாகிற வெப்பம் இந்த முறை அளவுக்கு அதிகமான வெப்பம். அந்த பசிபிக் கடலில் அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து அது இலங்கை, இந்தியா போன்ற கிழக்காசிய நாடுகளை பாதிக்குது. அதனால நீங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளவு அதிக வெப்பத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த வெப்பம் இப்போ மட்டும் இல்லை, மே மாதமும் ஸ்டார்ட் பண்ணி பிறகு ஜூன் மாதமும் இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறார்கள். இதை விட 2027 ஆண்டு இன்னும் அதிகமான வெப்பம் வரும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இந்த எல் நீனோ சொல்லப்படுற மாற்றத்தினால அப்போ அது கூட காலநிலை மாற்றம் கூட அனுரா அரசுக்கு சாதகமாக இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த தேசிய அபிவிருத்தி வங்கி, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய மோசடி, நிதி மோசடி வந்து இன்னொரு கருப்பு மையத்தை தான் அனுரா ஆண்டு ஆட்சியில் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இவர்கள் இதை விட இன்னும் கடுமையாக இருந்திருக்கணும். இந்த குற்றங்கள் செய்பவர்கள் என்றால் பெயிலில் அவர்கள் வந்துடுவார்கள், திருப்பி குற்றங்கள் செய்கிறார்கள், திருப்பி பெயிலில் வந்துடுவார்கள். அப்போ அதே மாதிரி இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது பஸ் கடத்துறவர்கள் அவர்களும் பெயிலில் வரார்கள், கொலை செய்பவரும் கூட துப்பாக்கி வச்சிருப்பவங்க கூட பெயிலில் வராங்க. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாட்டில் ஒரு குழப்ப நிலை தான், ஒரு நிம்மதி இல்லாத நிலை தான் வருது. ஏழைகள், ஒரு சட்டத்தை மதித்து வாழ்கிற ஏழைகள், நடுத்தர மக்கள் மிகவும் அதிகமாக இந்த சமயத்தில் பாதிக்கப்படுறாரு. என்ற பொருட்களின் விலை அதிகமாகிறது, காலநிலை மாற்றம், சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய பிக்குமையார் கூட, மதகுருமையார் கூட, பௌத்த பிக்குகள் கூட அதுவும் இப்போதான் பிடிபட்டிருக்காங்க. கழிப்பா இன்னும் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, முன்பும் அவைகள் போய் வந்திருக்கிறேன் பேர பிக்குமையார். எதிர்காலம் ஒரு கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகும், முழு உலகத்துக்குமே கடினமாக தான் இருக்கும். அதில் இலங்கை வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு காரணம் ஒன்று அந்த சூழல் வெப்பமயமாதல், மற்றது வந்து நாட்டின் திடமான அபிவிருத்திகள் ஒன்றும் இல்லை. திடமான அபிவிருத்திகள் என்னென்னா முதலீடு போட்டால் தானே அதில் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னென்னா இலங்கையில் தேயிலை உற்பத்தி செய்யப்படுது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற தேயிலையை கட்டார் வாங்கி, கட்டார்ன்ற நாட்டில் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடு கட்டார், அது ஒன்றுமே இல்லை. அது அந்த தேயிலையை வாங்கி அது அதை ஒரு இன்னொரு தேயிலையை மிக்ஸ் பண்ணி அது வந்து கூடிய விலைக்கு விற்குது. இதில் வந்து இலங்கையிலே செய்யலாம், இன்னொரு நாட்டின தேயிலையை வாங்கி மிக்ஸ் பண்ணி இலங்கையை ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் இலங்கை அதை செய்யாமல் இருக்குது. அதுக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் இல்லை, அதாவது அபிவிருத்தி திட்டங்கள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற முக்கால்வாசி ஹோட்டல்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட ஹோட்டல்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ளூரில் வாழ்கிறவர்களுக்கு வந்து விலைவாசி அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் பிடிக்கிற மீன் அல்லது இலங்கையில் பிடிக்கிற நண்டு
வெளிநாடுகளில் மலிவாக விற்கப்படுது. இப்போ நீங்கள் இலங்கையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நண்டு பண்ணுறது, இலங்கை நண்டை சாப்பிட்றதுக்கும் வெளிநாடு சிங்கப்பூரில் போய் நீங்கள் அதே நண்டை சாப்பிட்றது, சிங்கப்பூரில் மலிவாக சாப்பிடலாம். அதே கணக்கு வீதத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா அது வேறு ஷொக்காக இருக்கா, அது வேறு உங்களுக்கு ஷொக்காக இருக்குது. அதாவது இலங்கையில் உற்பத்தி செய்கிற மீன், அதாவது கடலில் உற்பத்தி செய்கிற மீன் கூட இலங்கையில் விலையாக இருக்குது, வெளிநாடுகளில் மலிவாக இருக்குது. இந்தியாவிலேருந்து வர சுற்றுலா பயணிகளே அனிமான குறைவு வந்து இதாகத்தான் இருக்குது. ஏன்னா விலைவாசி கூட விலைவாசி. அப்போ இல்லை இதில் அது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் விலையாக இருந்தால் பரவாயில்லை. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற பொருள் இலங்கையில் விலையாகவும் வெளிநாட்டில் மலிவாகவும் இப்படி இருக்க முடியும். அதாவது வெளிநாட்டில் மலிவாக அதை நண்டை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார். ஓகே நண்பர்களே, வேறு என்ன, இந்த ரங்கா ராஜபக்ச அவர்கள் வந்து தற்கொலை செய்யப்பட்டாரா கொலை செய்யப்பட்டாரான்றது ஒரு மிக மர்மமான விஷயம். இது ஏனென்றால் மர்மமான விஷயம் என்னென்றால் இவர்கள் விசில் ப்ளோவர்கள். இந்த செய்திகளை, இந்த மோசடியை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள், மோசடியை உலகத்துக்கு காண்பிக்கும் பொழுதே அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்று அர்த்தம். அதனால தான் பலர் வந்து தங்களோட ஆஃபீஸ்லேயோ அல்லது நிறுவனங்கள்லையோ தவறுகள் நடக்கும்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் தெரியாத மாதிரி இருக்கிறது. எப்போவுமே விசில் ப்ளோவர்களுக்கு எப்போவுமே பெரிய பிரச்சனை, எதிர்ப்புகள் அதிகமாக வரும். வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.